இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவன் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மை செய்வோம், நன்மையை உனக்கு காண்பிப்போம், நன்மை உனக்கு செய்து தருவோம் என்று சொல்கிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்கப்பா. ஆனா அவங்க வார்த்தைகள் எல்லாம் நான் நம்பலப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆனா உம்முடைய முகத்தின் ஒளி மாத்திரம் எங்க மேல பிரகாசித்ததே ஆனால் நான் இந்த உலகத்திலே மனிதர்கள் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை, எங்களுக்கு ஏற்ற நன்மைகளை நீங்க தர உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே உடைய முகத்தின் ஒளியை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்க போறது இல்லப்பா. உம்முடைய ஒளி, அவர்கள் எனக்கு எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு செய்வேன்னு சொன்னாலும் அதெல்லாம் நிரந்தரமே கிடையாதுப்பா. ஆனா நீங்க மாத்திரம் உடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்க பண்ணிட்டா அது என்றென்றைக்கும் நிரந்தரமா எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்முடைய விண்ணப்பம் எப்படியா இருக்கிறது? தாவீது பாருங்க, இருளை விரும்பல, என் மேல கிரியை செய்யணும், ஒளி, அவருடைய ஒளி, முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணப்படணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஒரு வாஞ்சி உள்ளவராய் இருந்தா அவருடைய ஜெபமும் அதுவாய்தான் இருந்தது. பிரியமானுள்ளே, இந்த காலைவெளியிலே அந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஏறெடுக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு செய்வேன் என்று சொன்னாலும் அதெல்லாம் நாம நம்புகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை நம்ம உறுதிப்படுத்தணும். தாவீது அதை தான் செய்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, உம்முடைய முகத்தின் ஒளி எனக்கு பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாப்பா, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், உம்முடைய ஒளி மாத்திரம் என் மேல பிரகாசிக்கப்பட்டதே ஆனால் நான் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமுள்ள ஒரு மகனா இந்த உலகத்துல வாழுவேனே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுகிறதை பார்த்து இந்த காலைவேளையில நாமும் ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்க பண்ணிருங்க, இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஒளிக்குள்ளாய் நான் நடக்கணும். அப்ப இந்த நாளிலிருந்து உம்முடைய ஒளிக்குள்ளாய் நான் நடக்க எனக்கு கிருபை பாராட்டி அருளும் என்று கேட்கும்போது ஆண்டு நிச்சயமா நம்மையும் அவருடைய ஒளிக்குள்ளாய் நடத்த, அவருடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்த, நம்முடைய இருளை மாற்றி நம்முடைய வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை தர அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானுள்ளே, முதலாவதாக சங்கீதக்காரராகிய தாவீது சொன்னதை குறித்து பார்த்தோம். முதலாவதான விண்ணப்பம், தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். என்ன ஜெபித்தா? இருள் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஒளி, உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்க பண்ணப்படட்டும் என்று சொல்லி ஜெபித்தா. அடுத்ததாக பாருங்க, ராகாப் என்கிற ஒரு வேசி ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் இருந்த பயத்தை மாற்றி அவள் விசுவாசத்தை அவள் பிடித்து கொண்டது நிமித்தமாக, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தது நிமித்தமாய் கானான் தேசத்திலே ஒரு சொந்தரவாளியாய் அவள் மாற்றப்பட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 காரியங்கள். முதலாவது நம்முடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியா மேல பிரகாசிக்க பண்ணப்படணும், ஜெபிக்கணும். 2வதாக விசுவாசத்தை நம்மிலே வர்த்திக்க பண்ணணும். இந்த நாளிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பயங்களை மாற்றி போட்டு ஆண்டோடைய சமூகத்துல கேட்கிறோம், ஆண்டவரே மேல இருக்கக்கூடிய விசுவாசம் என்னிலே பெருகணும்ப்பா. நம்ம பார்க்கும்போது ராகாபுடைய விசுவாசம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய விசுவாசம். ஒரு வேசி, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவள் பாருங்க அந்த எரிகோ பட்டணத்துல அவள் வாழ்ந்து வந்தாள். பாருங்க, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறா. அவ வேவுக்காரரை அனுப்புகிறா. 2 மனிதர்களை ரகசியமாய் அனுப்புகிறா வேவு பார்க்கும்படியா. அவர்கள் போன வீடு அவர்களுக்கு தெரியாது, இது வேசியனுடைய வீடு. தெரியுமோ தெரியாதோ நமக்கு வேதத்துல சொல்லப்படல. ஆனா அவங்க அந்த நேரத்துல தங்களுக்கு பாதுகாப்புக்காக அவளுடைய வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். அங்கே போய் ராத் தங்குகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த விஷயம் எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? எரிகோ ராஜா மிகவும் கவனமா இருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வருகிறார்கள். வழியிலே அநேக அற்புதங்களை அவருடைய கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார்.
அவர்களுக்கு விரோதமாக வந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் முறியடித்து போட்டார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் கேள்விப்படுகிறார் எரிகோவின் ராஜா. இந்த மனிதர்களுடைய எண்ணம் என்னவென்றால், கானானை சொந்தரிக்க வேண்டும், இவர்கள் இந்த எரிகோவின் வழியாக தான் கடந்து வர வேண்டும். ஆகவே அவன் மிகவும் கவனம் உள்ளவனாயிருக்கிறான். யாராயிலும் வேவு பார்க்க வருகிறார்களா என்பதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த நேரத்துல அவனுக்கு சொல்லப்படுகிறது, ராகாப் என்கிற வேசினுடைய வீட்டுக்கு 2 மனிதர்கள் ராத்தங்கும்படியாய் போனார்கள் என்று சொல்லப்பட்ட போது, எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆளை அனுப்பி அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்த மனிதர்களை வெளியே கொண்டு வா, அவர்கள் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன பண்றா தெரியுமா? ஓடி போய், அவளுக்கு என்னங்க, அவன் எரிகோ பட்டணத்துல உள்ளவதான், அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறவதான். ஆனா அந்த 2 மனிதர்களையும் கொண்டு போய் ஒளித்து வைக்கிறார். சணல் வைத்திருந்த அவளுடைய மேல் வீட்டிலே போய் அவர்களை என்ன செய்கிறா? ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைத்துட்டு சொல்ற அவர்களை பார்த்து, அவர்கள் எவ்விடத்தார், எங்க வீட்டுக்கு வந்தது அவர்கள் உண்மைதான், ஆனா அவங்க எவ்விடத்தார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அவர்கள் காலையில் இருட்டு வேளையில அந்த மனுஷர்கள் என்ன செய்துட்டாங்க? புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. நீங்க போய் சீக்கிரமாய் அவர்களை தேடுங்கள், அவர்களை நீங்க பிடித்து கொள்ளலாம் என்று அந்த ராஜா அனுப்பின மனிதர்களிடத்திலே பதில் சொன்னாள் என்று வேதம் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ராகாப் அவளுடைய இருதயத்திலும் ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த மனிதர்கள் எரிகோவை தாண்டி கானானை சொந்தரிக்க போறார்கள். இவர்கள் எரிகோ வழியா பிரவேசிக்கும் போது என்ன நடக்க போகிறதோ, ஏன்னா அவர்கள் வழியிலே நடக்கும்போது அவருடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்து நடத்தி வருகிறார் என்பதை இந்த ராகாப் அறிந்திருந்தாள். அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. நம்மளுடைய வாழ்வு என்னவாய் முடிய போகிறதோ, நம்ம இந்த எரிகோவிலே வாழுகிறோமே என்று சொல்லி ஒரு பயம் இருந்திருந்திருக்கலாம். ஆனா பயத்தை விட அவளுக்கு ஒரு காரியம் காணப்பட்டது, ஒரு விசுவாசம் அந்த நாளிலே அவளுடைய வாழ்விலே உண்டானது. என்ன தெரியுமா? என்ன விசுவாசம் தெரியுமா? அந்த மனிதர்களை பார்த்து அவள் சொல்லுகிறா பாருங்க, அவ சொல்றா, அந்த மனிதர்களை வீட்டின் மேல ஏற பண்ணி சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ராஜா அனுப்பின மனிதர்களை அவள் அனுப்பி விட்ட பின்பு அவள் என்ன பண்றா? மேல ஓடி போகிறாள். அவளிடத்துல ஏறி போய் அவள் சொல்லுகிறாள் வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, எரிகோவை கர்த்தர் உங்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்த ஒரு புறஜாதியான ஸ்திரீ, ஆண்டவரை அறியாத ஸ்திரீ, அவளுக்கு இருந்த விசுவாசத்தை நாம் இந்த காலை வேளையில மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தா, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், உங்களை குறித்ததான ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் என்பதை விசுவாசத்தோடு அங்கே அறிக்கை செய்கிறார். அவள் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா அவ விசுவாசத்தோடு சொன்னா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறா. பாருங்க, இவ்வளவு பெரிய அந்த ஆண்டவரை அவள் ரகசியமாய் ஏற்றுக்கொண்டு அவள் விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் அவள் இருந்தாள். ஆகவேதான் அந்த மனிதர்களுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். எரிகோவில் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருப்பாங்க, ஆனா ராகாபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த காலத்திலே புறஜாதியான ராகாவை அவர் தெரிந்தெடுத்தார். அவர் புறஜாதிகளில், அவர் யூதருக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல பிரியமானவர்களே, நமக்கும் தெய்வம். நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை மீட்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் ஆண்டவர் நம்ம மேல கரிசனை உள்ள தெய்வமா இருக்கிற அந்த ராகாவின் மேல கரிசனை இருந்தது ஆண்டவருக்கு. அவள் கேள்விப்படுகிற சிவந்த சமுத்திரத்துல தண்ணீர் வற்றி போக பண்ணினதையும், யோர்தானுக்கு அப்புறத்துல சங்காரம் பண்ணின ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் மூகுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்களுக்கு என்ன நடக்க போகிறதோ என்பதை குறித்து எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை ராகா தைரியமாய் அறிக்கை செய்கிறாள்.
அன்பான தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய விசுவாசம்! இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயம் அன்பான தெய்வ பிள்ளைகளை கொழுந்து விட்டு எரிந்தது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம். இந்த எரிகோல நாங்க இருக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிற அந்த தெய்வம் பெரியவர். அவர் உங்களுக்கு செய்தது பெரிய காரியம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். நடந்தது என்ன தெரியுமா? இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் அவர்களிடத்திலே, நான் உங்களுக்கு தயவு செய்தது போல நீங்களும் எங்க குடும்பத்துக்கும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் நீங்க தயவு செய்யணும். என் பேர்ல நீங்க ஆணையிட்டுட்டு நீங்க போனோம். தன்னை மாத்திரம் அவ கேட்கல. தன்னுடைய தகப்பன் குடும்பம், தன்னோடு பிறந்தவர்கள் எல்லாருக்காய் அவள் பேசுகிறாள், பரிந்து பேசுகிறாள். அவர்கள் எல்லாருக்கும் நீங்க தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் எல்லாரையும் நீங்க இந்த தேசத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது உயிரோடு காக்கணும். எங்க ஜீவனை நீங்க தப்புவிக்கணும். அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளத்தை இன்று எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விடாப்பிடியாய் நிற்கிறாள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இடத்துல கேட்கணும், அப்பா என்னை என் குடும்பத்தையும் எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிச்சயமான அடையாளத்தை எனக்கு இன்றைக்கு தரணும்ப்பா. நான் உண்மை விசுவசிக்கிறேன் அப்பா. நான் உண்மையில அன்பா இருக்கிறேன் அப்பா. என்னுடைய எல்லாமே நீங்க தான்ப்பா. ஒரு ராகாப் என்கிற அந்த வேசிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பா. ராகா பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காய் தன்னோடு இருந்தவர்களுக்கு, அவளுக்கு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க இருந்தாங்கன்னு அவ சொல்லல. தன்னுடைய ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் அவ கேட்கல. அவ கேட்டது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அப்பா அம்மா, தன்னோடு பிறந்தவர்கள் அத்தனை பேருக்காய் அவள் பரிந்து பேசுகிறாள். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். உடனே அந்த மனிதர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் இந்த தேசத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்போது பாருங்க, அங்கே அவர்களை அந்த ஜன்னல் வழியாய் சிவப்பு கயிற்று, ஒரு கயிற்றினாலே அவள் இறக்கி விட்டாள். அந்த கயிற்றை நீ என்ன செய்யணும்னா, இந்த ஜன்னல்ல நீ கட்டி வைக்கணும். ஒரு சிவந்த கயிற்றை, சிவப்பு நூல் கயிற்றை நாங்கள் பிரவேசிக்கும் போது நீ இறக்கி விட்டாய் அல்லவா ஜன்னல் வழியாய், இந்த ஜன்னல்ல நீ கட்டி வைக்கணும். கட்டி வைக்கும்போது நாங்கள் உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் நாங்க பாதுகாப்போம். நாங்க இந்த தேசத்தை சோதரிக்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ளாய் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய சகோதரர்கள், உன் சகோதரிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நீ அந்த வீட்டிலே வைத்து அந்த சிவப்பு நூல் கயிற்றை நீ கட்டி வைத்திருக்கும் போது உன்னோடு இருக்கிற அத்தனை பேரும் காக்கப்படுவார்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய அற்புதம்! ராகாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, ராகாப் பாருங்க, ஒரு புறஜாதியான பெண், அந்நிய பெண். எவ்வளவு பெரிய விசுவாசம்! உங்கள் ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர். அவர்தான் உலகத்திலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் மேல எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்பதை, தன்னுடைய விசுவாசத்தை தைரியமாய் வெளிப்படுத்தினார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாமல் இருந்தாள். எரிகோவில் இருந்தவங்க எல்லாம் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்கள். ஆனா அவளுடைய எண்ணம் ஆண்டவரை பற்றியதா இருந்தது. அவரை விசுவாசிச்சா சேதத்தில் இருந்து காக்கப்பட்டார். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவை, இயேசப்பாவை யார் யாரெல்லாம் உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ சேதம் அடையாதபடிக்கு அவர் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராகாபுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்ன தெரியுமா? மத்தேயு 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரத்தை நாம் அதுல வாசிக்கும் போது 5வது வசனத்துல, சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றார். போவாஸ் யோபேத்தை ரூத்தினிடத்துல பெற்றா. ஓபேத் ஈசாயை பெற்றா. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றா. தாவீது ராஜா உரியாவின் மனைவி. அப்படியே இந்த தாவீதனுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பிரியமானவர்களே, ராகாப் ஒரு விசுவாசம், அது அசாதாரணமான விசுவாசம். அவ நிச்சயமான ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாள். ஆசீர்வாதம் அவள் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம் அவளை வீண் போக பண்ணல.
அவளை மேன்மையுள்ள சந்ததியாய் நிறுத்தினது. இந்த காலை வேளையிலே நம்மளையும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் மேன்மையுள்ள சந்ததியாய் பார்க்கும்படியாய் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய இருளை அகற்றி ஒளியை ஆண்டவர் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணும்படி ஜெபிக்கணும். இரண்டாவது பயத்தை மாற்றி, தேசத்தின் குடிகளுக்கெல்லாம் பயம் இருந்தது. ஆனா ராகாபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் அவளை கடைசி வரை காப்பாற்றினது. அவளை இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே சொல்லப்படுகிற அளவுக்கு அவளை உயர்த்தினது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே அந்த விசுவாசம் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் அவ்வாறு ஒரு பெரிய மேன்மையுள்ள சந்ததியாய் அவர் மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிற அந்த காலை வேளையில விசுவாசிப்போம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.